இவர் ஒரு கவிதை சொன்னார், நான் லேட்டஸ்ட் சொல்றேன். பரவாயில்ல, ஹீரோயினுக்கு கவிதை சொன்ன புகழ் நல்லா தானே இருக்கும். ஒரு ஹீரோயின் சொன்னா பரவாயில்ல, அதே எல்லாருக்கும் கவிதை அதே தான் நாலு ஹீரோயினுக்கு சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்காரு. நான் 7 சீசனா குக்கு தோணும் 7 பேருக்கும் அந்த டைலாக் தான் சொல்லுவேன். அதனால அது ஒரு மேட்டர். பிரதர், உங்களுக்கு சூட்கேஸ்க்கு என்ன சம்பந்தம்? இல்லை, அவன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த படத்தை செலக்ட் பண்ணப்பே கோயம்பேடுல சூட் கேஸோட ஓடினான். அப்போ அவனை தம்பி எங்கே பண்ணா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிருக்காங்க? சூட்கேஸ் எடுத்துட்டு போறதா? அது வேண்டாம், அது ஆல்ரெடி கேஸ் இருக்கு அவன் மேலே, அது வேண்டாம். சூட்கேஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இவருக்கும் சூட்கேஸ்க்கும் தான் சம்மந்தம் இருக்கு. அப்ப இவருக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? ஆமா, இவர் தான் எங்களை கூப்பிட்டுருப்பாரு. எனக்கு கதை சொல்லிட்டு இருக்காயா? வானவில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்மளுடைய ஷோல சூட்கேஸ் படத்தோடைய டீம் தான் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் 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 வணக்கம். ஸோ சூட்கேஸ் யார்கிட்ட வந்து எடுத்துனது எங்கன்னு தெரியல. இல்ல அதெல்லாம் கிடையாது. இந்த சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதான் கதையா? அதான் வந்து பார்த்தா முடிஞ்சு போடும் தெரியுமில. உடனே ஓப்பனிங்ல டைரக்ட் வேகம் போட்டு போக வேண்டியதுதான். ஓகே, சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதான் கதையா, இல்ல அதை தாண்டி வேற எமோஷன்ஸ் உள்ள இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? சூட்கேஸ்க்குள்ள எமோஷனல் இருக்கு, காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். அது நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் மக்கள்கிட்ட இருந்து ஒரு சூட்கேஸாக வைக்கிறோம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணுன்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே, யார் இந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போக போறா? அது மாதிரி ஏதாவது மக்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்கிறோம். நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரொடியூசர் எடுத்து போவாரு. ஆமாம், இல்லைன்னா எனக்கு புரியலையே. அதே எங்களுக்கு கரெக்ட் தானே? அதே அதானே நம்மளோட விஷயம். ஒரு படம் வந்து அவங்களுக்கு சூட்கேஸா நிறைய நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து தொழில் தொடர்ந்து நடக்கும். அப்படி நிறைய ப்ரொடியூசருக்கு நிறைய சூட்கேஸ் கிடைக்கணுங்கிறது ஆசை. அவங்களுக்கு சூட்கேஸ்க்கு தான், எங்களுக்கு அட்லீஸ்ட் அது உள்ள இருந்து ஏதாவது ஏதாவது ஒரு சின்ன நட்பாசை. கண்டிப்பா ப்ரொமோஷனலுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கிடைக்கும். பிரதர், உங்களுக்கு சூட்கேஸ்க்கு என்ன சம்பந்தம்? இல்லை, அவன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த படத்தை செலக்ட் பண்ணப்பே கோயம்பேடுல சூட் கேஸோட ஓடினான். அப்போ அவனை தம்பி எங்கே பண்ணா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிருக்காங்க? சூட்கேஸ் எடுத்துட்டு போறதா? அது வேண்டாம், அது ஆல்ரெடி கேஸ் இருக்கு அவன் மேலே, அது வேண்டாம். நம்ம ஸோ வந்து அப்போ பார்த்துட்டு தம்பி இந்த மாதிரி இன்னொரு சூட் கேஸ் ஒன்று படம் நீ பண்ணுறேன், நல்லா இருக்கு, சூட் கேஸ் திருடுற மாதிரி ஒரு கேரக்டர், உடனே ஓகே சொல்லி சைன் பண்ணது தான். நீங்கள் பாருங்க, பாலிஷாக இருப்பான் பாருங்க, இங்கே 2 நெல்லிக்காய் வச்ச மாதிரி இருப்பாங்க. அவர் இப்பதான் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரியுது. முன்னெல்லாம் வெயிட் போடாத மனுஷன். சூப்பர் பிரதர். உண்மையாவே அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா பிரதர் லைஃப்ல? இல்ல, எனக்கு புகழையோட சேர்ந்து ஓடணும் அப்படின்னு முதல் வார்த்தை சொன்னாங்க. அவ்வளவுதானே. அப்புறம் கூட யார் விளையாடுறாரு? உதய சரி படத்துல. சூப்பர் சூப்பர் பிரதர். உங்களுக்கு ஒட்டியே ஒன்றரை தான் எடுத்துன்னு போனதே நீ அங்கே பேசு. உங்களுக்கு சூட்கேஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்த படத்துல? இந்த படத்துல சம்பந்தம் சூட்கேஸ்க்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவருக்கும் சூட்கேஸ்க்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அப்ப இவருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? ஆமா, இவர் தான் எங்களை கூப்பிட்டுருப்பாரு. எனக்கு கதை சொல்லிட்டு இருக்காயா? சொல்லுங்க. நீ மொத்த கதையை வாங்கிட்டீங்க. இல்லங்க அண்ணா, நான் கதையெல்லாம் வாங்கல. கதையா இல்லை, சூட் கேஸ்க்கு அவனுக்கும் ஏன் சம்மந்தம் இல்லைன்னா அவனால் தூக்க முடியாது, வெயிட் அதிகம், அதனால அவனுக்கு வந்து சம்மந்தம். ஆனால் இந்த சூட் கேஸ்க்கு எங்கள் எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கு. ஏன்னா அதை சம்மந்தப்படுத்தினாதான் எங்களால் சூட் கேஸ்ன்றது ஜூலை 3ஆம் தேதி தெரியும் மக்களுக்கு. எவ்வளோ சூட் கேஸ் இருந்தாலும் சூட் கேஸ்க்காக தான் இவ்வளோ போராட்டமே. அது ஜூலை 3ஆம் தேதி மக்கள் பார்த்து ஆளுக்கு ஒரு சூட் கேஸ் கொடுத்தா கூட எங்களுக்கு ஓகே தான், சந்தோஷம். இந்த கதையில எல்லாருக்குமே சம்மந்தம் இருக்கு சூட்கேஸ்க்கு. அது சூட்கேஸ் தான் மெயின் பார்ட் இந்த கதையில. ஸோ அதை சுற்றி தான் இந்த ஓவரால் எல்லா கேரக்டர்ஸுமே ட்ராவல் பண்ணுது. என்னோடது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இவங்களோட தாண்டி. ஏன்னா இவங்களோட யாரோடமே எனக்கு காம்பினேஷன் யார் கூடயும் இல்லை. பட் நான் சார் கூட ஒரு நாள் ஷூட்ல இருந்தப்போ ஐ என்ஜாய்ட் லாட். இவர் வந்து காம்பினேஷன்ல சும்மா பார்த்துட்டு இருந்தோம், பேசிட்டு. இவர் ஒரு கவிதை சொன்னார், நான் லேட்டஸ்ட் சொல்றேன். தப்பு கிடையாது. நான் கண்டிப்பா அதை சொல்லி தாராளமா சொல்லுங்க. நான் கவிதைலாம் எதிர்பார்க்கல, நானு இப்ப எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுங்க. அவர் அது இப்ப எடுக்காது, இந்த டைம்ல எடுக்காது. பரவாயில்ல, ஹீரோயினுக்கு கவிதை சொன்ன புகழ் நல்லா தானே இருக்கும். ஒரு ஹீரோயின் சொன்னா பரவாயில்ல, அதே கவிதை 4 ஹீரோயினுக்கு சொல்லியிருக்காரு. நான் 7 சீசனா குக்கு தோணும் 7 பேருக்கும் அந்த டைலாக் தான் சொல்லியிருக்கேன். அது வேண்டாம், வேற ஏதாவது கவிதை போங்க. சரி, ரைட்டு. லைக் இந்த படத்துக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது அவங்க லைக் சோஷியல் மெசேஜான ஒரு படம்னு எடுத்துருப்பாருதா, இல்ல ஒரு ஃபன்னான ஒரு படம்ப்பா அப்படின்னு எதிர்பார்க்க எந்த நோக்கத்தோட இந்த படத்தை எடுத்து? ரெண்டுமே
ரெண்டு எலமெண்ட்டுமே இருக்கும். நீங்க Okay. ஃபன்னும் இருக்கும், ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்கும். ம். ஸோ ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கும். ஓகே. புகழ் வந்து லைக் நிறைய பரிணாமங்களை பார்த்தாச்சு. அதே மாதிரி தான் பார்க்க போறோமா இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த படத்துல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லை. இப்போ எப்படி பேசுகிறேன் அதே மாதிரி இதுதான் இருக்கும். யதார்த்தமா யதார்த்தமாக தான் இருக்கும். ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரா? அவ்வளோதான், அப்படிதான் இருக்கும். ஒன்றும் டிஃப்ரெண்டான இப்போ 1947 அந்த மாதிரிலாம் இல்லாமல் ம். இது எப்பயுமே புகழை எப்படி பார்ப்போமோ அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்கும். அந்த ஒரு ஃபீல்ல தான் இருக்கும். சூப்பர் பிரதர். நீங்க சொல்லுங்க பிரதர். அதாவது ஒரு படமும் நம்மளுக்கு வந்து ஒரு ஐகானிக்கான படமா அமையணும் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்த்து உள்ள பொறுத்து. ஸோ இந்த படம் எப்படி உங்களுக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு புகழையா கூட ஒரு காம்போ பண்ணுறோம். அது வந்து ஆல்ரெடி காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபுல் ட்ராக் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு படத்தில் ஒரு தனி காமெடிக்குன்னு ஒரு தனி ட்ராக் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கதையோடு மிக்ஸ் ஆகி தான் இப்போ காமெடிகள் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் வந்து காமெடிக்குன்னு ஒரு தனி ட்ராக், ஆனால் அது கதையோடு சேர்ந்தது தான். அது வந்து புகழையா உதயோட சேர்ந்து போகும்போது ஒரு நல்ல காம்போ ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி. அதாவது எங்கேயோ பிடிச்சி வந்து காமெடி உள்ள திணிக்காமல் போகிற போக்கில் அப்படியே ஜாலியாக அப்படியே போகணும். ஸோ நல்லாயிருக்கும், என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற அந்த சுற்றி நடக்கிற நம்ம ஒரு கவுண்டர் போட்டால் என்னவா இருக்கும் அதுதான் இருக்கும். சூப்பர். என்னன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லாம் இப்போ பண்ணுறப்போ ஒரு பெரிய காமெடின்ற பார்ப்பாங்க, நம்ம இருப்போம், நம்ம இப்படி அடிக்கலாமா போனப்ப இப்போ 3 பேருமே ஈக்குவலான ஒரு இதில் இருக்கும்ல. ஸோ அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம வாடா படம் ஐயோ அந்த ஒரு ஃபீல்லாம் பண்ணுறப்ப எங்கள் 3 பேருக்கும் ஒரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம பெரியவங்க நம்ம இது போட்டால் இது தப்பாக இருக்கும்ல, நம்ம இப்படி போடக்கூடாது இப்படி போனால் ஒரு இதுலேயே இருப்போம்ல. அந்த ஒரு இது இல்லாமல் ஒரு ஜாலியாக பண்ணுவோம். ஜாலி ஃபன் தான். இவரே நீங்கள் வந்து வில்லன், நீங்கள் அது ஹீரோ அந்த மாதிரிலாம் பார்க்காங்க. செம்ம காமெடி பேசுவாப்புல, ஜாலியாக இருப்பாப்புல. ஆமாம், அப்படியே சின்னதாக இது பண்ணுவாப்புல. என்னன்னா எங்கள் டீமில் வந்து அவங்க காயத்ரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வரல, அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க தான் வந்துருவாங்க. வந்தாங்கன்னா நீங்கள் இப்போ இப்படி இன்டர்வியூ போகாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஹிட் அண்ட் டேலண்ட் நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு சூட்கேஸ் தராங்க. ஓகேவா? அதாவது நீங்க போற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கிடைக்குது அப்படிங்கும்போது அதுல பணம் இருக்கு. எடுத்துட்டு வீட்டுக்கு போவீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஆனா தரும் போது எடுத்துட்டு தானே போக முடியும். இப்போ நம்ம எடுத்துட்டு போறது, அதாவது ரோட்ல போற இடத்துல ரோட்ல கடந்து எதர்ச்சியா கடந்ததுன்னா அதை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு யாருன்னு பாத்துக்கணும். மனசாட்சி தொட்டு சொல்லணும். ஆனா உண்மையா அதை தான் பண்ணுவோம். அதாவது நீங்க சொல்லுங்க, யாரு எடுத்துட்டு போனாலும் தெரியாது, தாராளமா அதை நீங்க பயன்படுத்தலாம். போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஏன்னா அதை எடுத்து போய் எவன் வந்து மம்போடி வாங்கிட்டு. ஆனா நீ போனா ஈஸியா மாட்டிப்போம். எங்க எங்க அந்த எடுத்த உண்மையை சொல்லு. ஏன்னா அது சில பேர்னா டக்குன்னு பேப்பர்ல இது பண்ணி போட்டோ போட்டு சார் இந்த மாதிரி இவர் கொடுத்தாரு இவருக்கு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ எங்க காயத்ரி மேடம் இருக்காங்கல்ல, ஒரு நாள் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னன்னா இந்த மாதிரி சூட்கேஸ்ல பணம் வச்சிருந்தா நகை கொஞ்சம் நகை பணம் காணோம்னு. அப்போ ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு நீங்க போயிட்டு திறமா இப்போ என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் மாலை இதெல்லாம் போட்டு பணத்தை மறுபடியும் வீட்டுக்கே வருது. என்னன்னா அவங்க அந்த சோசியல் இது மாதிரி பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டிஸ் நிறைய அவங்க பணத்தை எடுத்துட்டு போய் அவங்களே கொடுத்து இது தொலைஞ்சிருச்சு. இப்போ அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணாரு, இங்க பிள்ளையார்கள் கிட்ட இருக்குது சார் இது எப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவாங்க, சால்வை இருக்காது, இவரே வாங்கி சார் போட்டு கேமராமேன் பயன்ட்டாரு. ஓகே, அந்த மாதிரியா? அந்த மாதிரி ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஹிட் அண்ட் டேலண்ட் அண்ணா அவரு கொடுக்குற. அண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுத்துருவீங்க. அதேதான் சொல்லுவீங்க. இப்போ நீ என்ன சொல்லுவ கேமரா? எடுத்துட்டு போடுவேன். மக்களை நல்லா பாத்துங்க, எங்கேயா பணம் காணும் எல்லாரும் மனசாய் தட்டுங்க. எல்லாருக்குமே எங்க பாரு நகைச்சுவை. இல்ல நான் ஒன்று சொல்றேன், ஒரு 1000 ரூபா 500 ரூபா கிடக்குதுன்னா கண்டிப்பா எடுத்து பாக்கெட்ல வச்சிருப்போம். அந்த காசு எப்படியும் நம்ம மக்கள் பண்ணிடுவோம். அது எனக்கு அது மேட்டர் அவ்வளோலாம் என்னால சொல்ல முடியாது. இந்த 1000 இருக்கா, ஏதோ ஒன்று 1000 நீ 1000க்கு மேல 1,50,000 நீ வர்றப்பே அது ஒரு பெரிய அமௌண்ட். அப்ப அந்த அமௌண்ட்னா அது யாரோ உழைச்சி எங்கேயோ போட்டு போற அமௌண்ட். அந்த பணம் நம்மளுக்கு வந்து செரிக்காது, நமக்கு இதே ஆகாது. அது யாருக்கா போய் சேர வேண்டியது அது அவங்களுக்கு போயிடும். அப்படியே இதை கண்டுபிடிக்க முடியாம எங்க ஸ்டேஷனில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இதானா கூட அந்த பணம் எப்படியே மக்கள்கிட்ட போய் சேருன்ற நம்பிக்கை. ஏன்னா சினிமாவில் நான் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்த உண்மைகள் நான் சொல்றேன். நீ அடுத்தவங்களுக்கு ஒன்று செஞ்சுனா உனக்கு கடவுள் பண்ணிக்கலாம். ஒரு கேள்வியை மாத்தி சொல்லாமே சொன்னதுக்கு எவ்வளவு இதுதான் தெரியும். இன்டர்வியூல வேற எதை வேணாலும் பேசலாம் பண்ணலாம். ஆனா எடுத்துட்டு போயிருவேன் ஃபன்னுக்கு சொல்றது இல்ல. உண்மை என்னன்னா நமக்கு என்னன்னா நம்ம சினிமாவில் இருக்கோம் வந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி என்ன இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் எல்லாருக்குமே இதை கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி சேர கடவுள் யாருக்குமே கொடுக்க மாட்டான். அது யாருக்கு கொடுப்பானா, டேய் இந்த பையனுக்கு கொடுத்தா இவன் இன்னும் 2 பேருக்கு ஏதோ பண்றான்டா. இன்னைக்கு இப்போ உதயாலனா புகழ் இங்க கிடையாது. இப்போ புகழ் மூலியமா எத்தனை பேர் இது பண்றாங்க. அப்போ கிடைக்கிறப்போ ஸோ
இந்த பையனுக்கு ஒன்று கொடுக்கலாம்டா, அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கைப்பிடிச்சு தூக்கிட்டான்டா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி என்ன ஒருத்தன் தூக்கினப்ப நான் 2 பேரும் தூக்கணும்ல கைப்பிடிச்சு. அதுதான் இந்த சினிமாவில் கடவுள் நமக்கு கொடுத்தது. இது எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் எல்லாருமே சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க, ஏன் நீ நல்லா தானே சம்பாதிக்கிற, யாருக்கா செய்யலாம் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க? எல்லாருமே கேட்கலாமே, கேமராமேனை கேட்கலாம், நீ தானே சம்பாதிக்கிற, 10,000 சம்பாதிக்கிற, நீ தானே சம்பாதிக்கிற 5,000, நீ ஒன்றையும் கேட்கலாம். ஏன் கேட்கல? ஏன் சினிமாக்காரங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க, ஏன் அரசியல் கேட்குறாங்க, ஏன் ஏன்னா இவங்கள்ட்ட போனால் யாருக்கா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். இந்த பணம் யாருக்கா கண்டிப்பாக போய் சேரும். பரவாயில்ல, குட். மேம் நீங்க சொல்லுங்க. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீ இந்த கேள்வி கேட்கற பத்தி அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனா இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் அதில் எங்கேயாவது அட்ரஸ் இருக்கான்னு பார்த்து கொடுக்க ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா போலீஸ் தொலைக்கிறோம் யாராவது உள்ள அட்ரஸ் வைப்பாங்க, விசிட்டிங் கார்டெலாம் இருக்கும். விவேக் சார் பண்ணியிருப்பாரு ஒரு படத்துல, அதுல அட்ரஸோட அங்க டேக் போட்டிருப்பாங்க. ஆமா. இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு போறாங்க இல்ல அப்படின்னா, உண்மைதான், சின்ன பெட்டி ஸோ இப்படி போனா ஈஸியா அவங்க கையில போய் சேர்ந்துரும். போலீஸ் ஸ்டேஷன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு என்கொயரி அதுல ஓ போலீஸே குறை சொல்றியா நீ? நான் சொன்ன பதில் தேவையானே. பரவாயில்ல, ஒரு பதில சொல்லிட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். ஆகா இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சப்போர்ட் இருக்காங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா ஈஸியா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம். சரி ஓகே, ஒன்றும் பெருசா கிடையாது. 2 பேர் 4 பேர் சொன்ன பதில் ஒரே மாதிரி தான். சூப்பர். ஆனா டைரக்டர் எதனால இந்த சூட்கேஸ்னு வச்சாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டீங்களா? சூட்கேஸ் அப்படிங்கிற கதையை அதை எல்லாமே கேட்கக்கூடியது காயத்ரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இது எல்லாமே இப்போ, ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு இந்த இது ஆரம்பிச்சப்போ அயலி டீம் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஓகே இவங்களை வச்சு பண்ணலாம், ஏன்னா அவங்கள்ட்ட வந்து டேலண்ட் பயங்கரமாக இருக்கும். ஹிட்டன் டேலண்ட். நைட்டு 1 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, பெரம்பூர் கிளம்பிடுவாங்க. ஓகே. ஏன் போனாங்கன்னு அவங்களே தெரியாது. அவங்களுக்கு வந்து என்னென்னா 1 ஹவருக்கு முன்னாடி பிஃபோர் மறந்துடுவாங்க எல்லாமே. ஓ மூட் ஸ்விங் ஆகும். அவங்க திடீர்னு பெரம்பூர் போயிட்டு அன்றைக்கெலாம் ஒரு நாள் நாங்கள் ஃபோன் அடித்து நானும் செல்லா அவங்களாம் இருந்தோம். அப்போ கேட்குறோம், எங்கே மேடம் இருக்கீங்க, நாளைக்கு காலையில் ஷூட்டு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரம்பூர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அது மேலே உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் நானும் செல்லாலாம் போயிட்டு, இல்லை வேண்டாம் வாமா இதெல்லாம் தப்புன்னு வீட்டில் கூட்டு வந்து இது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அவங்க திடீர்னு ஒரு விஷயம் அப்போ அதை பார்த்து டைரக்டர் இல்லை இவங்க சடனாக ஒரு விஷயம் யோசிக்கிறாங்களே, இவங்களை வச்சு நம்ம எதாவது போகலாமா அப்படின்னு உட்காந்து பேசினா இவங்க சூட்கேஸோட வீட்டுக்கு வந்தாங்க. ஓகே. அன்றைக்கி தான் சரி சூட்கேஸ்னு வச்சிடலாமேன்ட்டு உருவாக்குனது தான்.